Welcome to KalamNesan Physics. Two identical charged conducting spheres A and B have their center separated by a certain distance. Charge on each sphere is Q and then force of the repulsion between them is கேட்குறாங்க. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 லைனுக்கு நம்ம முடிச்சோம். இப்போ நாங்கள் charge on each sphere is Q. They are separated at a distance or they are separated at a distance R. Now what is the force F? F is equal to K Q squared divided by R squared. A third identical uncharged conducting sphere is brought in contact with the sphere A first, then with B and finally removed from both. In the A என்ற sphere, this is B in the sphere. Third uncharged sphere C ன்னு வச்சுக்கிறோம். Third uncharged sphere C. இந்த uncharged sphere ஓட நம்ம uncharged sphere இந்த charged sphere A ஓட டச் பண்ணுறோம். இப்போ charged sphere A அப்போ நம்மளுக்கு டோட்டல் சார்ஜ் என்னவாக இருக்கும் Q. இப்போ இது ரெண்டையும் நம்ம பிரித்தோம்னா டச் பண்ணிவிட்டு ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்பியர் சார்ஜ்டு ஸ்பியரை டச் பண்ணிவிட்டு நம்ம பிரிக்கிறோம். அதில் ஒன்று அன்சார்ஜு ஒன்று சார்ஜர். நம்ம பிரித்தோம்னா சார்ஜஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும், சின்ற ஸ்பியருடைய சார்ஜு Q/2னும் ஏன்ற ஸ்பியருடைய சார்ஜு Q/2னும் நம்மளுக்கு புரியும். தென் இந்த சி தேர்டு ஸ்பியரை பியில் கனெக்ட் பண்ணுறாங்க. முன்னாடி ஏவோட கனெக்ட் பண்ணும்போது தான் தேர்டு ஸ்பியர் அன்சார்ஜடு. இப்போ ஏவோட கனெக்ட் பண்ணிட்டு பிரிக்கும்போது இந்த தேர்டு ஸ்பியருடைய சார்ஜ் வந்து Q/2. இப்போ தான் இதை நம்ம பியோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ பியோட கனெக்ட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும், நம்மளுக்கு இந்த சின்ற Q/2 சார்ஜ் உள்ள ஸ்பியரை நம்ம Q சார்ஜ் உள்ள பி ஸ்பியரோட நம்ம கனெக்ட் பண்ணோம்னா டோட்டல் சார்ஜ் என்னவாக இருக்கும், டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 3/2Q. இப்போ இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணோம்னா சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் ஈக்குவலி. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குங்க, QC டேஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் ஹாஃப் என்ன, தட் மீன்ஸ் 3/2ல் ஹாஃப் வந்து நம்மளுக்கு 3/4 டைம்ஸ் Qன்னு கிடைக்கும். அண்ட் தென் B வில் பிகம் ஆல்சோ ஈக்குவல் சார்ஜ் QB டேஸ் இஸ் ஈக்குவல் டு 3/4 டைம்ஸ் Q. இப்போ நம்மளுக்கு ஃபைனலாக சார்ஜ் ஆஃப் த ஸ்பியர் ஏ, சார்ஜ் ஆஃப் த ஸ்பியர் பி தெரியுது. தே ஆர் செப்பரேட்டட் பை ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதாங்க நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுக்குறாங்க பாருங்கள். வித் பி ஃபைனலி ரிமூவ்ட் ஃப்ரம் போத் நியூ ஃபோர்ஸ் ஆஃப் ரிபல்சன் பிட்வீன் த ஸ்பியர் ஏ அண்ட் பி. ரேடி ஆஃப் ஏ அண்ட் பி ஆர் நெக்லிஜிபிள் கம்பேர்டு டு த டிஸ்டன்ஸ் செப்பரேஷன். ஸோ ஃபார் calculating force between them they can consider as a point charge is best given as அப்படின்னா ஆப்ஷன் நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன பண்ணலாம், here and these two charges are separated. which two, இந்த சின்ற சியில் QA dash and QB dash. QA dash உடைய QB dash நம்மளுக்கு தெரியும் 3/4 times Q. this one QA dash equal to Q/2. இப்போ they are separated the distance, the same distance are. Now what is the new force, F dash is equal to K Q/2 times 3/4 times Q divided by R square. இதில் நம்மளுக்கு இந்த 1/2 3/4 காமனாக எடுத்து நம்மளுக்கு என்ன இருக்கும், F dash is equal to 3/8 times K Q squared by R square. இப்போ F dash is equal to 3/8 times நம்மளுக்கு K Q square by R square நம்ம Fன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபைனல் ஃபோர்ஸ் F dash is equal to 3/8 times F எடுத்துட்டோம்னா this is the correct answer. Hey, awesome learners! If you enjoy this lesson and find it helpful, don't forget to subscribe and become a part of our educational community. Stay curious, stay charged. Thank you, students. See you next class.